ஓம் சாய்ராம். இன்னைக்கு நம்ம சாய்பாபாவோட ஒரு மிகப்பெரிய அற்புதங்களை தான் பார்க்க போகிறோம். இது யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குப்தா சாய். குப்தா சாயை பற்றி நான் ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருப்பேன். குப்தா சாய் வந்து சாய்பாபாவுக்கு நிறைய பூஜைகள் சேவைகள்லாம் செஞ்சுட்டு வராங்க. நம்ம கூட யாத்திராவில் வந்து கலந்துக்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. யாத்திராவில் வந்து கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் மாமரம் பாபா அமர்ந்து அந்த மாமரத்தில் துணி பூஜை பண்ணாங்க. 1008 நாமாவளி செஞ்சு துணி பூஜை பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடந்தது. அது எல்லாமே நான் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ குப்தா சாய்க்கு சாய்பாபா செய்த அற்புதங்கள்லாம் தொடர்ந்து கேளுங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, குப்தா சாய் சொல்லும்போது பாபாவோட அற்புதங்கள்லாம் கேட்க கேட்க உடம்பெல்லாம் செலுத்துது. இதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ட்ரெயின்லேயே ரெக்கார்ட் பண்ணதுனால அந்த ட்ரெயினில் உள்ள சவுண்டெல்லாம் கொஞ்சம் கேட்கும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க சாய்ராம். ஆனால் பாபா செஞ்ச அற்புதங்கள்லாம் கேட்கும்போது உடம்பெல்லாம் சிலிர்க்கும். பாபா இவ்வளோ அற்புதங்கள் செஞ்சுருக்காங்க, பாபாவை நம்பின பக்தர்களை பாபா எப்பயுமே கைவிட மாட்டாங்க அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேளுங்க சாய்ராம். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஷிரடிக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் நாங்கள் அங்கே போயிட்டு பாபாவை தரிசனம் பண்ணிட்டு பாபாவுக்கு ஒரு துணி பூஜை பண்ணிட்டு அந்த பாக்கியம் எங்களை கொடுத்தது இந்த உலகாலம் சாய் சாந்தி. அதுக்கு பாபா வந்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கார் இவங்க மூலியமா. இல்லைன்னா அந்த இடத்துல போயிட்டு துணி பூஜை பண்ண வச்சுக்கிறது 2வது தடவை. அந்த கோயில் கட்டின புதுசுல நாங்கள் போயிருக்கோம் ஒரு பேட்சோட. பாபாவுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு பாபா அப்போ இன்னும் டெவலப் ஆகலை கோயில். சரி, இன்னொரு வாட்டி இங்கே வந்து உக்காந்து அழகாக பூஜை பண்ணணும் பாத சன்னதில்லை. ஏன்னா நான் வேலையில் இருந்து ரிட்டையர் ஆன பிறகு கேள்வி கேட்ட ஒரே ஒரு கேள்வி இதுதான். இத்தனை நாள் வேலையில் இருந்தோம், காலம்புரை எழுந்து ஒரு லகு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு டியூட்டி பார்த்துட்டு இருக்கோம். வேலை ரிட்டையர் ஆன பிறகு வேறு வேலை ஒன்றும் இல்லை இல்லையா, அதனால் ஒன்று ஆத்மார்ப்பணமாக சேவிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சதுக்காக அவர் என்னுடைய வாழ்க்கையில் பாபா வந்து பரிபூர்ணமாக அருள் பண்ணிட்டார். எல்லா ஸ்தோத்திரங்கள் எங்கிட்ட புக் இல்லாததாக இருக்கும், பட் யார் மூலியமாவது எனக்கு வீட்டுக்கு வந்து சேரிடும். ஃபார் எக்ஸாம்பிள், டி நகரில் பாபா மெடிடேஷன் ஹால் ஒன்று இருக்குது, சரோஜினி ஸ்ட்ரீட்டில். மெடிடேஷன் ஹால் பக்கத்தில் எங்கள் அண்ணா வீடு. ஸோ ஒரு வாட்டி அண்ணாவை பார்க்க போகிறத பாபா கோயில் இங்கே இருக்குது மெடிடேஷன். நான் உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தேன். எல்லோரும் டிவோட்டிஸ் நன்னா சாய் மேலே பாடிட்டு இருக்காங்க. எனக்கு வாய்ப்பு கொடுக்க சொன்னாங்க, கொடுத்தேன். நான் குரல் எடுத்து சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் சொல்லிடுறேன். ஸோ எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. பாபா உன்னை பிரார்த்திக்கணும்னு வந்திருக்கேன், வாய்ப்பே இல்லையா எனக்கு அர்ஹதை இல்லையா அப்படின்னு கவலையோடு திரும்பிட்டேன். அதுக்கப்புறமா 3வது நாள் அந்த ஆர்கனைசர் ஆஃப் த ஆல் ஃபோன் பண்ணிட்டு, சுவாமி நீங்கள் வந்து புரட்டாசி மாதம் இப்போ பெருமாளுக்கு அந்த திருவிளக்கு போட்டு பூஜை பண்ணுறோம், மாவிளக்கு பண்ணுறீங்களான்னாரு. அது பூஜையெல்லாம் எனக்கு தெரியாது சார், நான் வந்து நாட் ப்ரொஃபஷனல் பௌராட்டிக்கு. ஸோ நீங்கள் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நானும் சொல்லணும் ஆசைப்பட்டு வாய்ப்பு கொடுக்கல. அது பாபா கிட்ட முறையிட்டு வந்துட்டேன். இப்போ உங்கள் மூலியமாக ஒரு நீ கேட்க சொல்ல நிச்சயமாக வந்து பண்ணுறேன். அதுக்கப்புறமா நான் உக்காந்து தேர்ஸ்டே அந்த பூஜை எப்படி பண்ணுறது எல்லாத்தையும் புக் எடுத்து பார்த்து கற்றுக்கிட்டேன். சனிக்கிழமை போயிட்டு பண்ணேன். அப்புறமா அவர் பார்த்துட்டு, சுவாமி லலிதா சகஸ்ரம் வேலைக்கிழமை பண்ணுறோம், வந்து பண்ணுறீங்களா அப்படின்னாரு. பண்ணுறேன். இப்போ புதன்கிழமை வந்து விஷ்ணு சகஸ்ரம் பண்ணுறீங்களான்னு இவன் ஒன்றொன்னா எனக்கு கற்று வச்சார் பாபா. ஸோ அப்போது எங்கள் வீட்டில் பாபா இல்லை, பெருமாள் தான் இருந்தார். பட் பாபா வந்து உக்காந்துட்டார். என்னுடைய பேரன் மூலியமாக என் பையனுக்கு கல்யாணம் நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், இஷ்யூ இல்லை. பாபா ஷிரடியிலேருந்து ஒரு அம்மா வாங்கிச்சு என் ஒய்ஃபை கூப்பிட்டு போயிட்டு நேற்று சத்யநாராயண பூஜை நீங்கள் பண்ணீங்க அந்த இடத்துல பூஜை பண்ணி வச்சார். ஒரு தேங்காய் கொடுத்தார் எனக்கு, அது கொண்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணி அவரோட அருளால் அந்த மாதமே என்னுடைய மாட்டு பொண்ணு கர்ப்பமாயிடுச்சு. அதுக்கப்புறமா அவனுக்கு பேர் தத்த சாயின்னு வச்சுருக்கேன். அவன் பிறந்ததுலேருந்து ஃபஸ்ட்டு வார்த்தை அம்மா அப்பா வரணும், அது வரல, சா 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 அப்படின்னு சா பார்த்தா வந்தது. ஸோ அவருடைய அதுக்கப்புறமா
பெருமாள் இடத்துல பாபா வந்து உக்காந்துட்டார். ஸோ ஒன்னொன்னா எனக்கு சொல்லி கொடுத்துட்டார். எல்லா ஸ்தோத்திரங்கள் எல்லா பாடங்கள். பாத யாத்திரைக்கு நாங்கள் போகிறச்ச நேரில் நிறைய மிராக்கிள்ஸ் எங்களுக்கு கொடுத்து நான் இருக்கிறேன்டான்னார். அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, என் சிஸ்டருக்கு வந்து கேன்சர் ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும். அப்போல நாளைக்கு காலையில் அட்மிட் பண்ணணும். இன்னைக்கு ஈவினிங்கு அவங்க அசோக் சாய்களோட சிஸ்டர் ஹவுஸ் சேலத்தில் இருக்கு. அங்கே பாபா விக்கிரம் பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பூஜை பண்ணுறதுக்காக போனேன் வருஷம். பூஜையில் உக்கார போகிறேன். என் பொண்ணு ஃபோன் பண்ண, உன்னுடைய சிஸ்டர் இஸ் நாட் அக்செப்டிங் டு கோ டு த ஹாஸ்பிட்டல். நாங்கள் எல்லாரும் சொல்லிட்டோம், டாக்டரும் சொல்லிட்டார் இட் இஸ் கிரிட்டிக்கல் பொசிஷன், ஆப்ரேட் இமீடியட்டாக பண்ணி ஆகணுன்னாரு. அவங்க போகமாட்டாங்க, அவங்க வந்து ப்ரிப்பேர் டு ஃபேஸ் டெத்து, நீ வந்து சொல்லணும், நீ வா அப்படின்னு கேட்டார். நான் எப்படியுமா வருது, பாபா பூஜைக்காக போனேன். பாபா பூஜைட்டு அப்படி தள்ளி வச்சுட்டு நான் வர முடியாதுன்னா இங்கிருந்து பாபாவை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். என்ன நடக்கிறாரோ என்ன செய்கிறாரோ, அருள் பண்ணுறாரோ இல்லை இது பண்ணுறாரோ தண்டனை பண்ணுறோ அவர் கையில் ப்ரேயர் பண்ணி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டில் அந்த பல்லாக்கு மாதிரி வச்சுருக்காங்க. எடுத்துகிட்டு 4-5 தெருவில் அவங்க போனாங்க. அப்போ அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு பாபா டிவோட்டி வீட்லேயே கோயில் மாதிரி வச்சுருக்கா. பட் ஒரு ஹார்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னாங்க. உள்ளே போன பிறகு பார்த்தா எல்லா படத்துலேயே விபூதி, விக்கிரத்துலேயே விபூதி, எல்லா விபூதி அப்படி கொட்டின்னு, சந்தானம் விபூதி கொட்டின்னு இருக்கு. நான் கால் எடுத்து உள்ளே போன உடனே முதல் கேள்வி, ஏண்டா கவலைப்படுற, நான் இருக்கிறேன். இந்த வார்த்தை அந்த அம்மா மேலே பாபா வந்துட்டார், நான் இருக்கிறேன். உடனே இவங்கெல்லாம் கேட்டாங்க, என்னாச்சு சுவாமி, அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றுமே சொல்லலை. அப்புறமா சொன்னேன், அப்போ நீங்கள் கிளம்பி போயிருக்கலாம் இல்லையா இந்த சுச்சுவேஷனில், இவங்கெல்லாம் சொன்னாங்க. நாளைக்கு போய்க்கிறேன். பூஜை முடிச்சு அன்னைக்கு நைட்டை ஏற்றி விட்டாங்க. அந்த அம்மா டிவோட்டி வந்து எனக்கு கையிலேருந்து பாபா விக்கிரம் கொடுத்துட்டாங்க, கொண்டு போய் கொடுடா, நான் இருக்கிறேன். அடுத்த நாள் காலையில் நேரம் வீட்டுக்கு போகாமல் சிஸ்டர் வீட்டுக்கு தான் போனேன். சிஸ்டர் வீட்டில் யாருமே இல்லை, அவன் வேலை செய்கிற அம்மா தான் இருக்காங்க. என்னாச்சுன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க. மனசில் ரொம்ப டென்ஷன், என்னடா ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க, கிரிட்டிக்கல் பொசிஷன் இப்படின்னு சொன்னாங்க. உடனே போய் கேட்டால் நைட்டு என்ன நடந்து தெரியாது, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்லிட்டாங்க. நான் போயிட்டேன். அந்த விக்கிரம் கொடுத்து பாபாவை அங்கே பார்த்துருக்கார். ஆப்ரேஷன் நடந்தது. ஹோப் இல்லைன்னு சொன்னவங்க இன்னைக்கு உயிரோடு நல்லா இருக்காங்கன்னா அது பாபானுடைய அருள் தான். வேறு எனக்கு லைஃப்பில் கண் கொள்ளாத காட்சியாக கொடுத்துட்டாங்க. ஸோ எங்கள் வீட்டில் அவர் வந்து உக்காந்துட்டார். பெருமாள் இடத்துல பாபா வந்து உக்காந்துட்டார். என்ன பாத யாத்திரை கூப்பிட்டு போனார், நடத்தி வச்சார். நான் நன்றி கடன் சொல்றதுக்கு தான் பாத யாத்திரை போனேன். இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கிறேன், இவ்வளவு தூரத்தை பண்ணியிருக்கிறியப்பா, நான் என்ன நன்றி கடன் செய்வேன். என் கால்கள் 2 கொடுத்துருக்கிறேன். இதில் சக்தி இருக்கிறவல்ல உன் கோயிலுக்கு வந்து. அதுக்கு முன்னாடி திருமலை சபரிமலையில் நடந்து போனேன். பட் திருடிக்கு போகணுன்னா மகாராஷ்டிரத்தில் இருக்குது, பாஷை தெரியாது, யாரோட போகிறது தெரியாது, நீ தான் எடுத்து வைக்கணும். ஸோ மயிலாப்பூர் பாபா கோயிலில் போய் பிரார்த்தனை பண்ணிவிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவர் பாதத்தில் விழுந்தேன். நான் எழுந்து இப்படி நிற்கிறேன். அந்த பூஜாரி ஸ்ரீராம் அப்படின்னு இருக்கார் ஐயர். பாபாவை பார்க்க போகணுமா, ஷிரடிக்கு போகணுமான்னு கேட்டார். நான் ஒன்றுமே சொல்லலையே சுவாமி, அந்த கலவன் கேட்க சொல்கிறாரு ஒன்று, அதனால கேட்டது அப்படின்னு பாபா பார்த்து சொல்கிறாரு. சரி நான் போகணும், எப்படி போகிறது, கவலைப்படாது, ஒரு சுவாமி இங்கேருந்து போயிருக்கார், அவர் டெலிஃபோன் நம்பர் வாங்கி தர, பேசிக்கணும். ஸோ இப்படி அறிமுகம் படுத்தி அவரோட சேர்த்து இவங்களை எல்லாத்தையும் சேர்த்து இவங்களெல்லாம் நடந்து வரும் என்ன ஷிரடி கொண்டு போய் என்னுடைய பிரார்த்தனை நிறைவேற்றி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா எல்லா ஸ்தோத்திரங்கள் எல்லாம் இது அங்கே உக்காந்தா அவர் பெருமாளாக காட்டி தரார், அம்பாளாக காட்டி தரார், ஐயப்பனா காட்டி தரார். ஸோ 10 வருஷத்துல நீ பட வேண்டிய கஷ்டம் 10 நாள்லயே பட வச்சு தீர்த்து. அதுக்காக நம்ம பிராரப்தம் அனுபவிச்சுதான் ஆகணும். கர்ம வினை நம்ம பண்ணது நம்ம அனுபவிச்சு ஆகணும். பாபா நாமம் சொல்றதுனால என்ன ஆகுறதுன்னா
10 வருஷத்தை அனுபவிக்க வேண்டியது 10 நாள்ல முடிச்சிடுவார், 10 நொடியில முடிச்சிடுவார், மாத்திடுவார், சுச்சுவேஷனை மாத்திடுவார். ஸோ நம்பிக்கை, பொறுமை, நம்பிக்கை, அதான் சொல்றார் ஸ்ரத்தாசம். அது இருந்தால் போதும். இப்போ எல்லாம் இது பார்க்கணும்னு நினைச்சேன், பத்திரிகிராமம் அது இது. ஸோ உங்கள் மூலியமா, இந்த உலகாலும் சேனல் மூலியமா எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தார். பட் இங்கே வந்த பிறகு துனி பூஜை பண்ணுறதுக்கு அதுவும் அது நீங்கள் ப்ரோக்ராமில் இல்லைன்னா எனக்கு இல்லை. பட் அது உங்கள் மூலியமா எனக்கு கிடைத்த வாய்ப்பாக நினச்சிக்கிறேன், அருளாக நினச்சிக்கிறேன். அதனால உங்களுக்கும் ஒரு சின்ன நன்றி கடன் அப்படி சொல்லாதீங்க, எங்களுக்கு தான் பெரிய பாக்கியம். சாய் இது ரெஸ்பெக்ட். என்ன இதெல்லாம் ஏன் போறீங்க? ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் ரொம்ப இதா இருக்கு. பாபா அவங்க செய்யற சாய் செய்யற அப்படி எல்லாம் இல்லை பண்ணீங்க. இங்க வாமா. சாய் சாய் இல்ல நீங்க வா சாய் வாங்க. அதெல்லாம் வந்து வாங்க. இதெல்லாம் ரொம்ப இதா ஒண்ணுமே இருக்கு. இல்லை, ஒண்ணுமே இல்லை. நாடி இருக்குப்பா. நாங்க செய்யலைங்க, அவர் செய்ய சொல்றாரு. सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ओम लक्ष्मीं क्षीरसमुद्रराजतनयां श्रीरङ्गधामेश्वरीं दासीभूतसमस्तदेववनितां लोकैकदीपाङ्कुरां श्रीमन्मन्दकटाक्षलब्धविभव ब्रह्मेन्द्रगङ्गाधरां त्वां त्रैलोक्यकुटुम्बिनीं सरसिजां वन्दे मुकुन्दप्रियां सिद्धलक्ष्मीर्मोक्षलक्ष्मीर्जयलक्ष्मी सरस्वती श्रीलक्ष्मी वरलक्ष्मी च प्रसन्ना मम सर्वदा। वराङ्कुशोपासमभीतिमुद्रां करैर्वसन्तीं कमलासनस्तां बाहलार्ककोटिप्रतिभां त्रिनेत्रां भजेऽहम् अम्बां जगदीश्वरीं ताम्। सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यंबके देवी नारायणी नमोस्तुते। त्रिशूल चंद्राहिधरे देवी महावृषभवाहिनी महेश्वरी स्वरूपेण नारायणी नमोस्तुते। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सकल सद्गुरु स्वरूपं तं सर्व देव स्वरूपं तं सर्व ग्रह स्वरूपं तं भक्तानां इष्टदायकं सर्वज्ञं सर्वसुलभं श्री साईनाथं नमाम्यहम्। ओम नमो भगवते साईनाथाय अमृतवाक्य वर्षाय सकल लोक पूज्याय सर्वदोष निवारणाय सर्वमंगलदायकाय सर्वाभीष्ट प्रदायकाय समस्त दुख बाध कष्ट रोग निवारणाय श्री श्रीनिवासाय श्री साईनाथाय ते नमो नमः। आयुरारोग्य ऐश्वर्य अभिवृद्धि सिद्धिरस्तु। धर्मार्थ काम्य मोक्ष चतुर्विध फल पुरुषार्थ सिद्धिरस्तु। सर्वाभीष्ट सिद्धिरस्तु। समस्त दुरितोपशांतिरस्तु। सर्व सन्मंगला प्राप्तिरस्तु। दीर्घकाल आरोग्य सुवासिनी सिद्धिरस्तु। धन कनक वस्तु वाहन व्यापार उद्योग आरोग्य ऐश्वर्य अभिवृद्धि सिद्धिरस्तु। श्री सद्गुरु साईनाथ परिपूर्ण अनुग्रह कटाक्ष फल प्रसाद सिद्धिरस्तु तदास्तु। दीर्घाशा இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், சகல சௌபாகியத்தோடு தீர்க்க சுமங்களே ஆரோக்கியமா சந்தோஷமா ஒரு நோய் நொடி குறை இல்லாம சந்தோஷமான வாழ்க்கை உங்களுக்கு அமைக்கும். க்ஷேமமா இருக்கணும். நீங்க பயிர கொண்டு வந்து இன்னும் நிறைய காலம் எல்லாருக்கும் போய் சேர்ந்து நிறைய பக்தர்கள் மனசுல நீங்க உக்காரணும். சாய்ராம். All the best and all the success to you in your life and endeavors.
ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.